தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி மீண்டும் உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மே 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர் புகாரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. 72 மணி நேரமாக நடந்து வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை முடிவுக்கு வந்ததை அடுத்து தற்போது பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படை தளபதிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் 26 பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய இந்த வெறியாட்டம் இந்தியாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதலை முன்னெடுக்கும் வகையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் 9 நிலைகள் மீது இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்தூர் என்னும் பெயரில் தாக்குதல் நடத்தி அழித்தது. இந்தியாவில் தாக்குதல் பாகிஸ்தான் அலறிய நிலையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டது. இருப்பினும் அந்த தாக்குதலை இந்தியா முறியடித்தது. போர் என்று அறிவிக்கப்படாத நிலையில் இருதரப்பும் தாக்குதலை தொடர்ந்த நிலையில் சண்டையை நிறுத்தும்படி இருதரப்பிடம் அமெரிக்கா சமரசம் செய்து வந்தது, மத்தியஸ்தம் செய்து வந்தது. இந்த நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இரு தரப்பிடமே தொலைபேசி நீண்ட நேரம் பேசியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இதனால் சண்டையை முடிவுக்கு வந்தது என்று அனைத்து தரப்பிலும் கேள்வி எழுந்தது. மேலும் நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தனர். இதற்கிடையே பாதுகாப்புத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதனை உறுதி செய்தார். பாகிஸ்தான் பேசியதை தொடர்ந்து இன்று மாலை 5 மணி நேரம் சண்டை நிறுத்தம் தொடங்குவதாகவும் இருதரப்பு ஒப்புக்கொண்டதாகவும் இரு நாடுகளும் ராணுவ அதிகாரிகளும் திங்கட்கிழமை மீண்டும் பேச உள்ளனர் என்றும் மிஸ்ரி தெரிவித்தார். இதன் மூலம் 72 மணி நேரமாக நடைபெற்று வந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படை தளபதிகள் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானிகளை வெளியேற்றுவது, வாகா எல்லை மூடல் என மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை, அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் மறு தாக்குதல் என ஒரு போர் பதற்றமான சூழல் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கைகளை தளர்த்துவது மற்றும் பயங்கரவாத விஷயத்தில் டிமாண்ட் வைத்து எச்சரிப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த உயர்மட்ட கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அன்வர் புகாரி.